உன் மகன் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையாங்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். உண்மை இல்லையா? உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். சொல்கிற புரியும் நினைக்கிறேன். அவன் குற்றம் செஞ்சது உண்மை என்றை சொல்லியோ பொய் என்று சொல்லியோ உன்னையை நான் தெளிவுபடுத்துறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவனுக்கு வழியும் பண்ணித்தாரேன். கால் விழுத்துவான். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் கோடி செல்வத்தை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லிடுவான், பொய் சொல்லிடுவான். என் நகை நட்டெல்லாம் திருடிட்டான்னு சொல்லிடுவான். என்னைய கொலை செய்ய வந்தான்னு கூட சொல்லிடுவான். ஆனால் என்னைய கற்பழிச்சிட்டாங்கிற வார்த்தையை மட்டும் அவள் சொல்லவே மாட்டான். உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டான். இது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், நம்ம நாட்டினுடைய பண்பாடு. இதை நீ புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன். கால் ஒன்று சொன்னேன். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேசக்கூடாது. கர்மசாமிக்கு வேண்டாமா? இந்த ஒரு முறையும் காப்பாற்றி வெற்றியாக்கி இனி அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உறவே இல்லைன்னு ஆக்கிடுறேன். நல்லா காப்பாற்றி தரமாக வெற்றி. அதே வேலூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா, என்னம்மா வாழ்க்கை, என்ன வேணும் பொண்ணுக்கு? கண்ண மூடி உட்கார். அப்படி இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம், கட்டுமனை என்றால் வீடு. அந்த வீட்டு எல்லைக்குள்ள இடது பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு அம்மாள் கோயில் இருக்கா. உள்ள தள்ளி போனால் சந்தியிலே ஒரு விநாயகர் இருக்கிறார். அதையும் தாண்டி போனால் கொஞ்சம் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. கால் ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். உன் பிள்ளைக்கு இப்போ மாங்கல்ய பாக்கியத்தை எடுத்து வந்தா போதுமா? நல்ல நீ புரிஞ்சுக்கணும். அவளுக்கு கலத்தர தோஷம்னு ஒரு நிலை இருந்து இல்லற வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை ஆகக்கூடிய தலைவிதியை அடைந்திருப்பவள் அவள். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை நல்வழிப்படுத்தி வாழ வச்சுட்டாங்க. இந்த புண்ணியம் பெற்றுக்காமா. கர்மசாமிக்கு கடன்களும் வீட்டு துன்பமும் தாங்க முடியலன்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா கடன்? யாரெல்லாம்? நீதித்துறை சாமி எங்கே இருக்காருப்பா? பக்கத்தில் இருக்காரா? வந்து சடையை விரிச்சுக்கிட்டு இருக்காரா? அதான் கேட்டேன். வாமா வா, 2 வாரம் கிடக்கலாம். என்னம்லாம் வேணும்? ஐபிஎஸ்சியில் சாதகம் வரும். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். அதுலேருந்து 9 மாதத்துக்குள்ள உன் கடனில் பாதி அடையும். இந்தா செல்வத்தை கலவச்சா. கர்மசாமிக்கு மூணாறு பக்கம் மறையூர். உங்கள் ஊரில் நல்ல காப்பி கொட்டை கிடைக்கும் போலுக்க. அருமையாக பழுத்து கிடக்கு இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போன ஒரு சொல்லமாட சாமி வராரே, இருக்காரா? ஒரு முக்கில் சொல்லமாட சாமி இருக்கார். இன்னொரு இடத்துல கருப்புசாமி பேச்சு தாயெல்லாம் இருக்காங்களே. கால் வந்துட்டு வா. ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தாயில் 1 கிலோ எவ்வளோ உங்கள்கிட்ட? உள்ளியா 40 ரூபாய் ஏற்றிட்டீங்களே. பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான நஷ்டமும் மனவேதனையும் குடும்பத்தில் பிரிவான மனக்குழப்பங்களும் ஏற்பட்டுருக்கு இருக்கா? இதுக்கு பெரியவங்கள்லாம் உங்களை அனுசரித்து போகக்கூடிய குணத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் மனவேதனைகளும் கடன்களும் பற்றி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேறு என்ன வேணும்? அது இயற்கையான நோயை தவிர செய்வனையால் வந்தது அல்ல. அதனால் மருத்துவத்தை தொடரலாம், அதில் வெற்றியை காணலாம், வரலாம்.
வரலாம். பாப்பா வீணாக குழம்பக்கூடாது. சில பேர்கள் செய்வனுன்னு சொல்லியிருப்பான் உனக்கு, நீ அதை நம்பிக்கிட்டு மனவேதனைப்படாத. அது அப்படி அல்ல. வீணாக நம்பி உடம்பை கெடுத்துக்கிடாத. நல்லா இருப்போம். கர்மதாமிக்கு மலையாள தேசம் வேலவன் தாவளம், இளவன் தாவளம்னு சொல்லி சபரிமலைக்கு போகிற இடத்துல ஒரு இடம் உண்டு தெரியுமா? இளவன் தாவளம். அழகா நதிக்கும் அதுக்கும் பக்கத்தில், முக்குழி தீர்த்தத்துக்கும் அதுக்கும் இடையில. நீங்கள் கேரளத்தில் விட வாட் பத்தனந்திட்டா, எட்டனா திட்டம் இல்லை, பத்தனா திட்டம். சரி கால் வந்துட்டு, எட்டனா திட்டம் கிடையாது. நதியில் விளையாடி கொடியில் தலை தீவி வளர்ந்து இழந்தென்றே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கொண்டு நின்ற தமிழ் மன்றமே. உடன்பிறந்தோரால் உள்ள வேதனைப்பட்டு வேதனை அடைந்தாய். இப்போ நீ பெற்றிருக்க கடன்ல இருந்து உன்னை நான் விடுதலாய்க்கு வாழ வைக்கணும். குடியிருக்க நிரந்தரமான ஒரு இடத்தை தரணும். கால் நோக்கலாம். வேற என்னப்பா வேணும்? இதா 1 2 3 ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அருமையாக போடு, அருமையாக ஓடும், வெட்டியாக நடக்கும். பத்தனந்திட்டா வரலாம். அங்கேருந்து கோலஞ்சேரி போயிடலாமா? போகலாம். உங்கள் பகுதியிலேருந்து போயிடலாம். அதில் போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்க, தான் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்ப்பா? என்ன வேணும்? என்ன பிரச்சனை? பையனுக்கு வேலைக்குன்னு ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்குது. என்ன கடன்களை தீர்க்கிறதுக்கு உனக்கு அதிர்ஷ்டமான ஒரு பணம் வரும். அதில் உன் கடத்தை தீர்த்து தரேன், தொழிலும் வளமாக்கி தரேன். நல்லா கர்மதாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார்? கேரளத்திலிருந்து வா. அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பார்த்தேன். ஒரு குழப்பமான மன உடையவர்கள். இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் இன்னும் மனநிலைகளும் கிரக நிலைகளும் சரியாகலை. ஆனாலும் கொண்டு வந்து வச்சு தெளிவாக திருத்தி கொண்டு வந்தா போதுமா? கால் உண்டு வரலாம். இந்தா வந்து சேரும், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். என்ன பிஸ்னஸ் பாது? என்ன பிஸ்னஸ்? சட்டத்துக்கு உட்பட்டதா? பேச்சுவார்த்தை நடக்கும். அடுத்த வெற்றி ஆயிட்டார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய வாழ்க்கை பிரச்சனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. அந்த பிள்ளையினுடைய மனநிலையை சீர்திருத்தி உங்களுக்கு உட்பட வச்சா போதுமா? வேற என்ன செய்யணும்? அந்த கடத்தை தரேன். ஒருத்தன் ஹெல்ப்புக்கு போவான், ஒருத்தன் இந்தியாவிலே வேற நல்லா பக்கத்தில் வாமா. 8 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அரிப்பாடு முருகனை போய் பார்த்தியா இடையில? இந்த 100 தரம் பார்த்து ஓடு. கர்மதாமிக்கு